அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவபெருமானுக்கு பிடித்த ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மகா சிவராத்திரி பிப்ரவரி 26ஆம் தேதி கொண்டாட இருக்கோம். இந்த 12 ராசிகளுக்குமே சிவபெருமானுடைய அருள் கிடைத்தாலும் கூட சில ராசிக்காரங்க சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராசியெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சிவபெருமானுக்கு பிடித்த ராசிக்காரங்க ராஜ வாழ்க்கை வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கடவுளுடைய அனுகிரகம் எப்போதுமே எல்லாருக்குமே உண்டு தான். ஆனாலும் குறிப்பிட்ட இந்த ராசிக்காரங்க இந்த நேரத்தில் சிவனை வழிபடும் போது நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் சிவனுக்கு பிடித்த ராசிக்காரங்க யார், இவர்கள் எப்படி வழிபாடு செய்யலாம், எந்த மாதிரியான பலன்கள் சிவராத்திரிக்கு மேலே அவங்களுக்கு கிடைக்க போகுது, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது, வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளாக இருக்குது, நான் ரொம்ப குழம்பி போய் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதியானவர் சிவபெருமான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராசிகளுமே சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகள் தான். எல்லா ராசியும் மீதுமே சிவன் தன்னுடைய பார்வையை பார்ப்பதால நற்பலன்கள் பெறுவாங்க. மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான் பிறப்பின் இறப்பின் அற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட சராசரங்களையும் ஆளக்கூடிய சிவபெருமான் அவருடைய அருளாலே அவர் தாழ் பணிந்து அண்டம் இயங்குகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க. அந்த வகையில் 7.5 சனி காலங்களில் கூட சிவனை நாம் மனதார வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய அருள் கிடைத்து அந்த சனியினுடைய தாக்கத்தில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. 12 ராசிகளின் மீதும் சிவபெருமான் தன்னுடைய கருணை பார்வை பார்த்தாலும் கூட குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு மிக பெரும் நன்மைகள், சிவனுக்கு பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த சிவராத்திரிக்கு மகா சிவராத்திரிக்கு பிறகு சிவபெருமானுக்கு பிடித்தமான ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதாக மேஷம் ராசி சொல்கிறாங்க. சிவபெருமானின் ஆசியை எப்போதுமே பெறக்கூடிய நபர்களில் மேஷ ராசிக்காரர்கள் இருப்பாங்க. எடுத்த காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய சிவனுடைய அருள் பெற்றவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம், தொழில், வணிக ரீதியான விஷயங்களில் நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக துலாம் ராசி. சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெறுபவர்களில் துலாம் ராசிக்காரர்களும் ஒருவர். இவர்களுக்கு சிவபெருமானுடைய ஆசிகள் எப்போதுமே இருக்கும். சிவனுடைய அருளால் ஆசீர்வாதத்தால் அனைத்து துறைகளிலுமே வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. எடுத்த காரியங்களில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் காண்பாங்க. சிவ பக்தியால் அனைத்தும் சாதிக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் துலாம் ராசிக்காரங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய 12 ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க, அதோடு சிவபெருமானுக்கு உங்களுக்கு பிடித்த ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அடுத்ததாக மகரம் ராசி. மகர ராசிக்காரர்கள் சிவபெருமானுக்கு பிடித்த ராசிக்காரர்கள் அப்படின்னும் ராசியின் அதிபதியாக சனி பகவான் இருக்கிறாரு. சிவனை தன்னுடைய தெய்வமாக கருதுபவர் சனி பகவான். அதனால் சிவபெருமானின் அருளும் ஆசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பொருளாதார சூழலில் நிலைத்தன்மை கொண்டிருப்பீங்க. 7.5 சனி காலத்தில் மகர ராசிக்காரர்கள் சிவனை மனதார வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட முடியும். அடுத்ததாக கும்பம் ராசி. கும்பராசிக்காரர்கள் சிவனின் அருள் பார்வை கிடைக்க பெறுவாங்க. சிவனின் ஆசீர்வாதத்தால் செய்யக்கூடிய வேலைகளில் வெற்றி காண்பாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பாங்க. எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகள்லையுமே வெற்றி பெறுவாங்க. மனதில் விரும்பிய அனைத்து விஷயங்கள்லையுமே நற்பலன்கள் அடைவாங்க. சனி பயிற்சி, 7.5 பயிற்சி, 7.5 சனி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து சிவனுடைய அருளால் இவர்கள் தப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. சரி, இது மட்டும் இல்லாமல் மேலும் சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகள் அப்படின்னு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களை சொல்கிறாங்க.
செவ்வாய் பகவானால் ஆளப்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதி எப்பொழுதுமே அதிகம். இயற்கையாகவே நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடியவங்க. சிவபெருமானின் விசேஷ அருள் உங்களுக்கு எப்போதுமே உண்டு. வேலை செய்யக்கூடிய இடம் மற்றும் வியாபாரம் உள்ளிட்ட இடங்களில் இவர்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி உறுதி அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக மகரம் ராசி. சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் நீங்கள். சனி பகவான் சிவபெருமானினுடைய தீவிர பக்தராக விளங்கக்கூடியவர். சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். என்றாலும் சிவபெருமானுடைய ஆசி உங்களுக்கு முழுமையாக இருக்கும். 7.5 சனி காலத்தில் கூட சிவபெருமானை நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு அனைத்து சிக்கலும் விலகும். அடுத்ததாக கும்பம் ராசி. சனி பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக திகழக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். ஈஸ்வரனுடைய திருநாமத்தை பெற்ற நவகிரகங்களில் முக்கியமானவர் சனி பகவான். சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானுக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடியவர் சிவபெருமான். சிவபெருமான் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் ரொம்பவே சிறப்பாகத்தான் அமையப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த உலகத்தை படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்குமே அதிபதியாகவும் கருணை பொழியக்கூடியவராகவும் சிவன் பெருமான் இருக்கிறாரு. சிவபுராணத்தின்படி யார் ஒருவர் இயல்பிலேயே குற்றமற்றவராகவும் உண்மையான இதயத்தோடும் வாழக்கூடியவராக தன்னுடைய திருவடிகளில் சேர்த்து கொள்வார். இந்த வகையில் ஒரு சிலருடைய செயல்பாடு சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமாக அமையுமா. அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில் சூடி இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஆளக்கூடிய ராசி தாங்க கடகராசி. அதனால் ஈசனுக்கு மிகவும் பிடித்த ராசிகளில் ஒன்று சிவனுடைய அருளால் கடகராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதுமே பாதுகாப்பாக இவர்கள் உணர்வாங்க. இவர்கள் இயல்பிலேயே மிகவும் சகிப்புத்தன்மை கொண்டவர்களாகவும் பொறுமையான குணம் இருக்கக்கூடியவர்களாகவும் இதனால் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசியாகவும் அமைகிறாரு. மேலும் கடகராசிக்காரர்கள் சிவலிங்கத்திற்கு வெள்ளி பாத்திரத்தால் பால் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே சிவபெருமானுக்கு பிடித்தவர்கள் தான். இவர்கள் இந்த தேதியில் இந்த நேரத்தில் இப்படி வழிபாடு செய்யும்போது மிக பெரும் பலனை பெறுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த மகா சிவராத்திரி எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி 26ஆம் தேதி இரவு 12:09 தொடங்கி அடுத்த நாள் 27ஆம் தேதி நள்ளிரவு 12:59 வரைக்கும் அனுஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நாம் விரதத்தை கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக சிவபெருமானை முழுமையாக மனதார நினைத்து விரதத்தை கடைபிடித்துட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகா சிவராத்திரி விரதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவபெருமானை வழிபட்டு வளங்களும் நலன்களும் பெறுவதற்கு உரிய அற்புதமான மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லலாம். சிவனுக்கு உரிய பிரதோஷங்கள் என 5 பல வகைகள் இருந்தாலும் கூட 5 வகையான சிவராத்திரியே வகைப்படுத்தப்படுது. மகா சிவராத்திரி பூஜைகளும் 4 காலமாக பிரிக்கப்படுது. பூஜைகள் நடத்தப்படுது. அவற்றில் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி அற்புதமான நாளாக கருதப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் யோக சிவராத்திரி என்பது யோகத்தின் மூலமாக யோகி தனக்கென ஒரு இரவை உருவாக்கி சிவனை வழிபடக்கூடிய சிவராத்திரி. நித்திய சிவராத்திரி என்பது தினமும் வருவது. பக்ஷ சிவராத்திரி என்பது 2 வாரங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது. மாத சிவராத்திரி என்பது மாதம் வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது மகா சிவராத்திரி. சிவராத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட மகா சிவராத்திரி என்ற சொல் சமஸ்கிருத சொல்லின் பொருள் சிவனுக்கு உரிய பெரிய சிறந்த இரவு என்பது. அது மாசி மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்த்திசையில் வர்றது அப்படின்னு சொல்லலாம். இந்து சமயத்தினுடைய மற்ற விரதங்களில் இருந்து முற்றிலுமாக மாறுபட்டது இந்த மகா சிவராத்திரி விரதம். பெரும்பாலான விழாக்கள் விரதங்களில் வழிபாடு துவங்கி முழுமையாக உணவு சாப்பிடுவதோடு நிறைவும் பெறும். ஆனால் இந்த சிவராத்திரியின் போது முழு நாளுமே சிவ வழிபாட்டிற்கு ஒதுக்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சிவபெருமானுடைய அருளை பெற்ற 4 ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.